மாறி வர மாட்டானா மாறி கூட பாபா அடுத்து அடுத்து போட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம தூத்துக்குடியில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸோ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முருகேசன் நகர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளியாக வசிச்சுக்கிட்டு வர வசந்தகுமாரோட பையன் பேர் மாரி செல்வராஜ். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22 வயசு ஆகுது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப்லேயே எல்லார் லைஃப்லேயும் வர மாதிரி ஒரு காதல் மலருது. அந்த காதல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க படிப்படியாக மலரும்போது அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகா. இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பால் வியாபாரியாக இருக்காரு. இவங்க அப்பா பேர் முத்துராமலிங்கம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் எல்லா காதல் மாதிரியும் வழக்கம் போல் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டில் தெரிய வருது. பொண்ணோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் மீறி என்ன நடக்குது அப்படின்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. என்னாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணி கரெக்டாக 3 நாள் கூட இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த பொண்ணோட கழுத்தில் கட்டின தாலியோட மஞ்சள் ஈரம் கூட கையில் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் 3 நாள் கூட ஆகல. இந்த பையனோட வீட்லேயே பூந்து கூலிப்படை ஆட்கள் ஒரு 6 பேர் வந்து இந்த பையனையும் பொண்ணையும் சரம் மாதிரியே வெட்டி கொண்டுறாங்க. அப்படி கொண்டுட்டு யாரா கொண்டா எதுக்கு கொண்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் கடைசி வரையும் தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தனிப்படையெல்லாம் அமைச்சு தேடுறாங்க. தேடி கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்க. இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டு சைடில் இருந்து தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பொண்ணு வீட்டு சைடில் எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம என்ன நினைப்போம், கேஸ்ட் இஷ்யூவாக இருக்கும், அதனால தான் வெட்டி கொள்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக இது ஒரு கேஸ்ட் இஷ்யூ கிடையாது. ஸோ கேஸ்ட்டு கூட கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் சேம் கேஸ்ட் தான். அப்படி சேம் கேஸ்ட்டாக இருக்கும்போது எதுக்குடா வெட்டி கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வருதுல்ல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மேல் தங்கியிருக்காங்க. இந்த பையன் வீட்டில் பொருளாதாரத்தில் கீழ் தங்கியிருக்காங்க. அதாவது சொல்ல போகணும் அப்படின்னா இந்த பையன் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப மிடில் கிளாஸ். ஓகேங்களா? கூலி வேலை செஞ்சு தான் இந்த பையனை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையனை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வீட்டில் கொஞ்சம் ரிச் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு பெரிய இடம் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தனக்கு ஈக்குவலானவனை கூட இல்லை, தன்னை விட ரொம்ப கீழ்த்தரமானவனை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தன்னோட பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம சர மாதிரியே வெட்டி தன்னோட பொண்ணு வாழ்க்கை எப்படி போனால் என்ன, தனக்கு தான் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், தனக்கு தான் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தர மாதிரியே அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வெட்டி கொண்டுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பொண்ணோட அப்பா அம்மாலாம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா சத்தியமாக ஃபீலே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு அவங்க வளர்த்த பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம எப்படி வெட்டி கொள்ள மனசு வருது அப்படின்னு தான் தெரியல. ஸோ அந்த பிரிவினை என்னத்தை கொண்டு போயிட போகுது சத்தியமாக யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சொசைட்டியில் பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தான் விதைச்சிக்கிட்டே வரோம். அப்படி ஒருத்தனுக்கு தாழ்ந்து பார்த்து ஒருத்தனை அண்ணாந்து பார்த்து என்ன நடக்க போகுது, மேலே இருக்கவன் என்ன உன்னை மதிக்க போகிறானா, ஏன் இதெல்லாம் மேலே கீழே அப்படின்னு சொல்லி நீயே உனக்குள்ளே ஒரு பிரிவினை விதைச்சி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பையன் எப்படி இருந்தாலும் சூப்பர்வைசராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியும் கொஞ்சம் பொசிஷனுக்கு போய் எப்படியும் ஓரளவுக்கு நல்ல லெவலுக்கு வந்திருப்பான். இவங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பையனையும் பண்ணி வாழவே விடாமல் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இப்படியும் சிலர்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது சத்தியமாக கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் எடுத்து பேசும்போது நமக்கே என்னடா இது இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜோடிஸும் இருந்திருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இல்லை. ஸோ ரொம்ப நினைக்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெற்றவங்களாம் இருக்கும்போது இந்த மாதிரி பெற்றவங்களாம் இன்னுமா இருக்காங்க அப்படின்னு எவ்வளோ காலங்கள் மாறிடுச்சு, எவ்வளோ ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ கூட இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது.